ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் கொண்டு வந்து காட்டுக்குள்ளே கட்டியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்து வந்துடலாம், வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா வாழைக்காட்டுக்கு வந்துட்டோம். வாழையில எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் காற்று தான், ஆனால் காற்று இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கலைங்க, ஓரளவுக்கு பாதிக்கலை. ஆனால் இருந்தாலும் இனிமேல் காற்றடிச்சுன்னா வாழை தாங்காது அப்படிங்கிறது வேணால் தெரியுது. பார்த்திங்கன்னா நேற்றுக்கு தண்ணி கட்டி முடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா வாழை ஒன்று புடம் வந்துருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ அழகா புடம் வந்துருக்குன்ட்டு. வாழை வந்து வடக்கு ஈனணும், தென்னை வந்து தெற்க ஈனணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அது நேர் ஆப்போசிட்டாக ஈனி இருக்குது. ஆனால் வாழை வந்து தெற்கு மானையின்னு இருக்குது. ஆனால் வாழை வந்து வடக்கதை ஈனணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் தெற்கு மானையின்னு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படின்னா தென்னங்க எல்லாமே நல்லா வந்தால் சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.